கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப கேஷுவலாக என்னோடய பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருந்தாள். இந்த ஏஐ வீடியோஸ் நான் கொஞ்சம் சில ஏஐயில் க்ரியேட் பண்ண சில வீடியோஸ்லாம் அவளுக்கு நான் அனுப்புறது உண்டு. அப்போது அவளோட கொஷின் வந்து, நீங்கள் அந்த ஏஐ வீடியோஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணாதீங்கப்பா, ஏன்னா ஏஐ வந்து மனுஷங்களுக்குள்ள வாட்டர் எல்லாமே நிறையா கன்சியூம் பண்ணுது. அதனால் அந்த ஏஐ சம்மந்தமான வீடியோஸு அதுக்கான இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது. அது ஒரு நாள் வந்து மனுஷ குலத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவள் என்கிட்ட சொன்னபோது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி ஒரு ஏஐ வந்து மனுஷனுக்கு போட்டியாக வரும், எந்த விதத்தில் வரும் அப்படின்ட்டு யோசித்து பார்க்கும்போது அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன அனலைஸில் இறங்கி அதை பற்றி கொஞ்சம் டேட்டாஸ் அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து சில விஷயங்கள்லாம் அதை பற்றி தெரிஞ்சுது. ஸோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது வழுக்கு அப்படின்னு வள்ளுவர் வந்து அந்த காலத்துலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டரோட தேவையும் மழைநீரோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லிட்டு போயிட்டார். ரைட்டு. இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி அந்த தண்ணி கூட நம்ம மனுஷ குலத்து கூடவும் இயற்கையாக நம்ம உயிரினங்கள் பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் கூடவும் எப்படி போட்டி போடுது அப்படிங்கிற விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து அப்படியே நம்ம மனுஷன் மாதிரி பிடிச்சி வாட்டரை வந்து அப்படியே குடிக்கிறதோ இது பண்ணுறதோ ஒரு ஒரு அனிமல் மாதிரியோ மற்ற உயிரினம் மாதிரியோ டைரெக்டாக குடிக்கிறதுலாம் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி அது வாட்டரை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டேட்டா சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா டேட்டா சென்டர் தான் அதோட நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து சிபியூ மாதிரி இந்த ஏஐ மிஷின்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா சென்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய லார்ஜ் பில்டிங்கில் இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்னால் அந்த சிபியூ, அதோட ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் அதோட பவர் சிஸ்டம், பவர் பேக்கப் பண்ணுறது. ஏன்னா கரண்ட் போச்சுதுன்னா அது டை ஆகாமல் இருக்கிறதுக்காக பவர் பேக்கப் சிஸ்டம். அந்த கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுதான் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. அந்த கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு செட்டப் பேர் தான் டேட்டா சென்டர். ரைட். இந்த டேட்டா சென்டரோட வேலைகள் என்ன? இந்த கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம வருவோம். அங்கே தான் நம்ம தண்ணி வந்து தேவைப்படுது. ரைட். இது என்ன வேலையெல்லாம் பண்ணுது? நம்ம டேட்டா சென்டர்ஸில் என்ன வேலை பண்ணுதுன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் ஆல்ரெடி நம்ம இன்டகிரேட் ஆகி மிஷின் கூட இன்டகிரேட்டட் ஆகி தான் ஓடிட்டுருக்கோம். இன்டர்நெட் இல்லாமல் இப்போ உலகமே இல்லை. ஏன்னா இது என்ன இல்லாமல் இந்த வெப்சைட்ஸில் ரன் பண்ணுறது, க்ளவுட் சர்வீசஸ். க்ளவுட்னா க்ளவுடில் சர்வீஸ் கிடையாது, அது எல்லாமே இந்த டேட்டா சென்டர்ஸ் தான். க்ளவுட் சர்வீசஸ்னு வேறு நேமில் சொல்கிறாங்க. ஸோ த ஏஐ மாடல்ஸ், த ஏஐ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த பேங்கிங் சிஸ்டம், நம்ம பணம் எடுக்கிறோம், யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம், நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அது எல்லாமே எப்படி நடக்குது. இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, மற்ற ஜியோ ஸ்டார் ஆர் ப்ரைம் வீடியோஸ், அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நம்ம ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கோட டேட்டாஸ்லாம் எங்கேருந்து வருது கொள்ளுது. அப்புறம் இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ், மற்ற கவர்மெண்ட் மேஜராக பண்ணுற ஐடி சர்வீசஸ், அது கவர்மெண்ட்டோட டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக தான், நெட்வொர்க்கிங் மூலமாக தான் நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டேட்டா சென்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து வெறும் ஏஐ மாடலுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரி, இப்போது டேட்டா சென்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அதை வாட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அதை கூல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சரி, இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 5 ஸ்டேட்டு டாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரா, எஸ்பெஷலி மும்பை தான் வந்து ஒரு தொழில் நகரம், ப்ளஸ் லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 இந்தியாவில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு இருக்குது, டேட்டா சென்டர்ஸ் அதிக எண்ணிக்கையில். 3வது தெலுங்கானா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், தென் கர்நாடகா. ஸோ இதுதான் வந்து
டேட்டா சென்டர்ஸ் நம்பர் வைஸ் நமக்கு அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டோட எண்ணிக்கை. ஸோ தமிழ்நாடு வந்து இதில் 2வது இடத்துல இருக்குது. ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிற ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ ஏஐயில் வந்து. ஸோ இது மும்பை ஏன் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா, நிறைய இன்டர்நேஷ்னல் சப்மரைன் அந்த இன்டர்நெட்டு கேபிள் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து வர்றது, லேண்ட் ஆகிறது த்ரூ மும்பை அந்த சைடில் இருந்து தான் வர்றதுனால, ஸோ அதோட டேட்டாஸ் எல்லாமே அந்த சென்டர்ஸ் எல்லாமே அது மும்பையிலே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிறையா பவர் கன்சம்ஷனும் நிறையா ஆகுது. ஸோ நிறையா நம்பர் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அங்கே. 2வது நம்ம ஒரு தொழில் நகரமாக இருக்கிறதுனால நிறைய ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கிறதுனால மேஜர் ஃபைனான்ஷியல் ஹப்ஸ் ஆல்சோ அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸ், அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்கிறதுனால அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவில் 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட அதை கேட்சப் பண்ணுது மும்பையை. ஏன்னா நிறையா சென்னையிலையும் போர்ட் இருக்குது, மற்றபடி நிறையா மிகப்பெரிய தொழில்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை கேப்சர் பண்ணுது. அண்டு தெலுங்கானா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹைதராபாத் இருக்குது 3வது இடத்துல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தமிழ்நாடை ஒட்டி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. கவர்மெண்ட்டும் ரொம்ப பிரமாதமான சப்போர்ட் கொடுக்குறாங்க தெலுங்கானாவிலேருந்து. ஸோ அதனால் தெலுங்கானா வந்து 3வது ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர்ஸோட எண்ணிக்கை நிலவரம். ஸோ எண்ணிக்கை அதிகமாக ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான கூலிங் பண்ணுறதுக்காக அதோட வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாகும். ஒரு ஏஐ கொஷின், இப்போ ஒரு ஜாட் ஜிபிடிலேயோ ஒரு குரூக்லேயோ நீங்கள் போய் ஒரே ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, நம்ம 1 லிட்டர் தண்ணி வாட்டர் பாட்டில், அதில் அந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மூடி நிறைஞ்சுன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த அளவு தண்ணி எடுக்கும் அப்படின்னு ஒரு தோராயமாக கணிச்சிருக்காங்க. ரைட், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இது அவ்வளோதானே தண்ணி ஆகுது, நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு கொஷின் ஒரு பர்சன் ஒரு நேரத்தில் கேட்குறதுக்கான தண்ணி தான் அது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நம்ம இந்தியாவில் வந்து மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, அப்போ அது எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட வால்யூம், அதோட இன்டென்சிட்டி வந்து தெரிய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஷவரில் குளிக்கிறீங்க அப்படின்னா 40 to 60 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி, நீங்கள் டெய்லி மார்னிங்கில் காஃபி சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு கப் ஆஃப் காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு 140 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க, 140 லிட்டர் தண்ணி இங்கே கொஞ்சம் தானே யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கலாம். நான் 140 லிட்டர் தண்ணின்னு சொல்கிறது வந்து அதை அந்த காஃபி பிளான்டேஷனுக்கு சின்ன செடியாக இருந்து அது வளர்ந்து அது காஃபியாக மாறி அதை கழுவி அதை காஃபி பீனாக மாறி அதை வாஷ் பண்ணி அதை வறுத்து அது பாக்கெட் பண்ணி அது உங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தண்ணி எடுத்து காஃபியை போட்டு உங்கள் வாயில் வச்சு அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது வர உள்ள கணக்கை நான் சொல்கிறேங்க. ஸோ 140 லிட்டர் தண்ணி ஆகுது ஒரு கப் காஃபி சாப்பிட்றது. ஒரு கப்பு மில்க் சாப்பிட்றோன்னா 200 லிட்டர் தண்ணி ஆகுது. 200 லிட்டர் தண்ணின்னா மில்க் வந்து ஒரு மாடை வந்து வளர்க்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கான இறை போடணும், ஸோ அங்கேருந்து பால் கறக்கணும், பால் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும். இது எல்லா கணக்கும் இங்கே சேர்த்திங்கன்னா ஒரு 200 லிட்டர் தண்ணி ஆகுது. ஸோ ஒரு கிலோ ரைஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு, ரெடி பண்ணி உங்களுக்கு நமக்கு ரைஸ் பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வர்றதுக்கு 2000 to 5000 லிட்டர் தண்ணி ஆகுது. 1 kg மட்டன், அதில் மட்டன் விடுங்க, பீஃப்னு வைங்களேன், இல்லை மட்டன், நம்ம இந்தியாவில் நிறைய மட்டன் யூஸ் பண்ணுறதுனால மட்டன் நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னா அதுக்கு நெருக்கி ஒரு 13000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஸோ ஒரு ஆடுலேருந்து இறைச்சி கிடைக்கிறது, அதில் அந்த ஆடை வளர்க்குறது, அந்த ஆடுக்கான புல், அதுக்கான செலவு, தண்ணி வச்சு கணக்கு போடும்போது அவ்வளோ ஆகுது. ரைட், இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மூடி தண்ணி வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் தோணுதுன்னா, நான் முன்னாடி சொன்ன அதே கணக்கு தாங்க. மல்டிப்ளை பை எத்தனை பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு, எவ்வளோ வால்யூமில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டா சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எவ்வளோ அது ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாம் வச்சு அந்த கணக்கு வந்து நமக்கு மாறுபடும். ஸோ ஒரு கன்சிடரபுளான ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ்
பண்ணுறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வால்யூம் வந்து நம்ம எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா, இந்தியா தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா ChatGPT யூசர்ஸில் மொத்த பர்சன்டேஜில் 15 to 20% யூசேஜ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், கொஷின் கேட்குறது எல்லாமே இந்தியாவில் அதிகம். ஸோ ஏஐ ப்ராம்ப்ட் பண்ணி இந்தியாவில் மொத்தமாக ChatGPTயில் கேட்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் டே 375 to 500 மில்லியன் ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் வந்து நடக்குது ChatGPTயில். ஸோ ஒரு செகண்டுக்கு 4000 to 6000 ஏஐ கொஷின்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீக்குவென்சி. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பாட்டில் கேப்போட தண்ணி அளவு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூம் தெரியும். இன்னும் அக்யூரேட்டாக இந்தியாவில் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செகண்டுக்கு 25 to 100 லிட்டர்ஸ் தண்ணி வந்து செலவாகுதுங்க ஒரு செகண்டுக்கு. இந்தியாவில் டோட்டல் இந்தியன் யூசேஜ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 20 to 90 லட்சம் லிட்டர்ஸ் வரை செலவாகுது தண்ணி. ஓகே, இது வந்து ஓவரால் கன்சப்ஷன் எல்லா வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய அளவானா அந்த அளவு இல்லை உண்மையை சொல்லப்போனால். இன்னொரு 25 வருஷம் கழித்து நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இவ்வளோ யூசேஜ் ஆகுது, 10 லட்சம் லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 20 வருஷம் கழித்து உலகம் எப்படியே போயிருக்க போகிறதில்ல. 20-25 வருஷம் கழித்து டேட்டா சென்டர்ஸ் நிறையா வரும், ஏஐ ரொம்ப வளர்ந்துருக்கும், சிப்ஸ்லாம் ரொம்ப ஹை அண்ட் சிப்ஸ் வந்திருக்கும், ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், நிறைய காம்ப்ளெக்சிட்டிலாம் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டர் ஷார்ட்டேஜ் வருமா அப்படின்னா அதுவும் இல்லை தாங்க. அந்த வாட்டர் வந்து அந்த இடத்துல தான் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக வாட்டர் நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த தகவல். ஸோ அப்படின்னு அந்த வாட்டர் மேலாண்மைனா என்ன, அதை எப்படி பண்ணலாம், இப்போ வந்து மற்ற ஏரியாக்கெலாம் எவ்வளோ வாட்டர் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் தான் இருக்கிறதுல நன்னீர். நான் வந்து பேசுகிறது வந்து வெறும் நல்ல நீர் குடிக்கிற தண்ணி மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 70% யூஸ் ஆகுது. ஃபுல்லாக நல்ல நீர் எல்லாமே நிறையா 70% இப்போது இன்னைக்குள்ள சிச்சுவேஷனில் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரிஸு, பவர் பிளான்ஸு, மைனிங், மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸோ ஒரு 20% யூஸ் ஆகுது. அப்புறம் முனிசிபாலிட்டி யூஸ், நம்ம வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறது, ஹவுஸ் ஹோல்டு, இது எல்லாமே வெறும் 10%. டோட்டல் வேர்ல்டில் உள்ள வாட்டர் ரிசர்வில் வந்து ஒரு 10% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டேட்டா சென்டர்ஸ், ஏஐ எல்லாம் கணக்கு போட்டு இன்றைக்கி நிலவரம் பார்த்தா வெறும் 1% தான் யூஸ் ஆகுது. ஸோ அது ஒரு ஹாப்பியான விஷயம். அப்படின்னாலும் இது வந்து இனி போகிற காலம் போக போக இந்த யூசேஜ் வந்து டெஃபினட்டாக அதிகமாகும். ஒரு 20-25 வருஷம் கழித்து இந்த 1% அப்படின்ற இருக்கிற இந்த யூசேஜ் வந்து டெஃபினட்டாக அதிகமாக ஒரு 10%, 20% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டு, இப்படி அது ஒரு மேஜர் ஷேர் எடுக்கும்போது நம்ம எப்படி இதெல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம். நீர் மேலாண்மைனா அந்த நீரை வந்து நம்ம எப்படி சரியாக யூஸ் பண்ணணும், ஒரு அளவுக்கு அதிகமாக தேவைப்படுறது, அளவுக்கு அதிகமாக அது அந்த நீர் மேலாண்மைனா என்ன, அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அதை வந்து சரி பண்ணலாம், எதுக்கு இந்த வாட்டர் அலோகேஷன் வந்து நம்ம ஏஐக்கு எவ்வளோ கொடுக்கலாம், ஏஐ கொடுக்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஏஐக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று வந்து ஜெப் பெசோஸ் வந்து ஒரு த பிரிண்ட் இன் அப்படின்னு ஒரு மேகசினுக்கு வந்து அவரோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. த பிரிண்ட், நாட் த பிரிண்ட் இன், த பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு அவரோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் வாட்டர் கன்சப்ஷன் இஸ் லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் ஏஐ பொட்டன்ஷியல், லிமிட்டிங் ஏஐ பொட்டன்ஷியல் அப்படின்றாரு. நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால ஏஐ பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, அதை வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண முடியல. அதனால் நீங்கள் உங்கள் யூசேஜை குறைக்கணுங்கிறத விட உங்கள் யூசேஜை வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன பெட்டராக யூஸ் பண்ணி ஏஐக்கான அலோகேஷனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம பெட்டர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பெட்டர் ஃபெசிலிட்டி பண்ணிவிட்டு இன்னும் உலகத்தை பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட கருத்தை வைக்கிறாரு. இது என்னவோ நமக்கு அவர் வந்து மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஹியூமானிட்டி சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி
மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்கும்போது அவர் வந்து எர்த்தோட நல்லதுக்கும் தான் சேர்த்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே அவர் வந்து ஸ்பேஸ் போயிட்டாங்க. இவர் எலான் மஸ்க் எல்லாமே ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. அடுத்தால எப்படி மூணை காலனைஸ் பண்ணலாம், மூணுக்கு அப்புறம் எப்படி மூணுலேருந்து வேறு செவ்வாய் மாதிரி கிரகங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மூணுக்கு போயிட்டு எலைட் குரூப்போ இல்லாட்டி ரிச்சஸ்ட் பீப்புளோ இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மூணில் காலனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூணுலேருந்து வேறு எந்த கிரகத்துக்கெல்லாம் போகும்போது இங்கே பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். மக்கள் வந்து வேறு நிறைய கிரகங்களை தேடி இன்னும் அட்வான்ஸாக போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. ஸோ அதனால் அதை நம்ம கம்ப்ளீட்டாக டெனை பண்ணவும் முடியாது. ஏன்னா முன்னேற்றங்கிறது வந்து இன்னோவேட்டபிள். எந்த ஒரு புது விஷயம் வரும்போதும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஏன் ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போதோ பஸ்ஸு கண்டுபிடிக்கும் போதோ முதல்ல ரோட்டில் விடும்போதோ எல்லாரும் எதிர்க்க தான் செய்வாங்க. ஸோ ஏஐ வந்து அதே மாதிரி ஒரு பெரிய இன்னோவேஷன். அது வந்து நீங்கள் ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணால் கூட இன்னொரு ஆள் அதை கண்டுபிடிச்சி இன்னொரு ஆள் அதை பெரிய லெவலுக்கு கொண்டு தான் போவாங்க. ஏன்னா முன்னேற்றமும் மாற்றமும் மாறாத ஒரு விஷயந்தான். ரைட், அதை வந்து ஹியூமனிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். நல்ல சரியான நீர் மேலாண்மை வச்சு கரெக்டான ஒரு ஏஐ யூஸ் பண்ணியே நீங்கள் நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவர்மெண்ட்ஸ்லாம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து தேவையில்லாமல் இப்போ தண்ணி வந்து உலகம் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தண்ணி ப்ராப்ளம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த சிந்து நதி நீரை எப்படி இந்தியாவுக்குள்ளே எடுக்கணுங்கிறது பாகிஸ்தான் வந்து உலக யூஎனை வந்து நாடி இருக்குது. இந்த மாதிரி இந்தியா வந்து அந்த டேமை கட்டினாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவில் மேகதூதான பிரச்சனை போயிட்டுருக்குது. தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் தான். ஏன்னா தண்ணி இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால. ரைட், அந்த தண்ணியை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அந்த மழை நீரை கரெக்டாக சேகரித்து இருக்கிற தண்ணியை ரொம்ப சிக்கனமாக கரெக்டாக யூஸ் பண்ணி டேம் கட்ட வேண்டிய இடத்துல டேம் கட்டி ஏதாவது நதி நீர்களை கனெக்ட் பண்ணணும். வேஸ்ட்டாக போகிற தண்ணியை வந்து உள்ள கடலுக்குள்ளே போகாமல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, சொட்டு நீர் பாசனம் எப்படி போடுறது, எந்தெந்த கிராப்புக்கு வந்து எந்தெந்த பயிர்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவை, அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எந்தெந்த சாயலுக்கு வந்து எவ்வளவு ஈரப்பதம் தேவை, அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளவு தண்ணியை வந்து கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ. 70% அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறது 70% பண்ணி கிடைக்கிற மகசூலை விட நேரே 35% தண்ணி யூஸ் பண்ணி மகசூலை டபுளாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய ஒரு முன்னேற்றத்தில் போகிற ஒரு விஷயத்த ஒரு ஏஐ வந்து அடுத்த டெக்னாலஜி அடுத்தால நம்ம போகிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ண நினச்சாலே அது வந்து என்ன பொறுத்தளவில் ஒரு கரெக்டான ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கிறது தான். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நம்ம குடிநீர் நல்ல நீர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா தானே எவ்வளோ ப்ராப்ளம். ஏன் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 1 சேலஞ்ச் எப்படி அப்படின்னா துரு பிடிக்கிறது. கடல் தண்ணிக்கு வந்து உப்பு தன்மை இருக்கிறதுனால துரு பிடிக்கும். நம்ம அந்த பைப் வழியாக நம்ம யூஸ் பண்ணால் அதை மெயின்டெனன்ஸு அந்த துரு பிடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது ஒன்று. ரெண்டாவது, ஓகே தண்ணி உள்ளே கொண்டு அந்த சர்வரை வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் ஆழத்தில் சர்வரை கொண்டு நீங்கள் பொசிஷன் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் வரும், வாட்டர் ப்ரெஷர். அதை எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது அடுத்த சேலஞ்சு. ஸோ கரெக்டு. ஓகே, வேறு என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போது நம்ம பெரிய சர்வரை தூக்கி தண்ணிக்குள்ளே ஒரு இடத்துல உள்ள ஒரு ஆழமான ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வர்றது, அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு சர்வரில் ஒரு சின்ன பிளேடோ ஏதோ ஒரு காம்பனன்ட்ஸ் ஏதோ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணுறது? எல்லா டைமும் போயிட்டு 45 அடி ஆழத்துக்கு டைவர் அனுப்பி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளவு வெளியே ஒரு லேண்டில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கீ சேலஞ்சஸ், ஒன் ஆஃப் த கீ சேலஞ்சஸ். அதே மாதிரி என்வரான்மெண்ட். இது நீங்கள் இப்போ கடலுக்கு அடியில் இந்த மாதிரி சர்வரை செட்டப் பண்ணிங்கன்னா அது நிறைய ஹீட் ஆகும். அது அந்த கோரல் லைஃப், அந்த சைடில் உள்ள உயிரினங்கள், மீன்கள், கோரல் லைஃப்பை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து அடுத்த ஒரு சேலஞ்சு. ஓகே, கடல் தண்ணியை சுத்தப்படுத்தி நன்னீராக்கி திருப்பி யூஸ் பண்ண என்ன அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரலாம்.
அந்த கடல் தண்ணியை டீசாலினேஷன் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் வந்து உப்பு இல்லாமல் பிரித்து திருப்பி யூஸ் பண்ணுறது வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து நார்மலாக வந்து ஃபீஸிபிள் கிடையாது. நிறைய 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 கண்ட்ரிஸ், துபாய் மாதிரி அரபு கண்ட்ரிஸ்லாம் டீசாலினேஷன் பண்ணி தான் குடிக்கிற வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது நிறைய பெரிய பிளான்ஸ், பெரிய செட்டப் வேணும். அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் அது ரூல்ட் அவுட்டு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தையும் சைனா வந்து ரொம்ப கிளவராக மேனேஜ் பண்ணி இந்த அண்டர் வாட்டர் சர்வர் டேட்டா சென்டரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஹைனான் ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு ஒரு இடத்துல, ஒரு ஐலாண்டில் ஒரு 35 மீட்டர் ஆழத்தில் ஒரு 1300 டன் வெயிட் உள்ள சர்வரை தூக்கி உள்ளே கொண்டு வச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த ஃபெசிலிட்டி வந்து ஷன்ஹாய் லிஹாங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 சர்வரை தூக்கி கொண்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து கமர்ஷியல் யூஸுக்கு, அங்கே உள்ள சைனாவோட டெலிகாம் பர்பஸுக்கு அது யூஸ் ஆகுது இப்போது. ரைட், அதை எப்படி அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணாங்கங்கிறது பியூர்லி சயின்ஸ் தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சேலஞ்சஸ் என்னென்னா கரோஷன் வந்து அது எப்படி இது பண்ணலாம், எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து மெட்டல் இரும்புனாலையும் ஆக்சிஜன்னால தான் அந்த துருப்பிடிக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி மெட்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த அலாய் மாதிரி வேற ஒரு சப்ஸ்டன்ஸ், வேற ஒரு மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணி அது ஒரு நான் கரோசிவ் அலாய் ஒன்றும் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அதை வந்து அந்த அவுட்டர் பாடியோட கரோஷனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி உள்ள, கடல் தண்ணி உள்ள இருந்தாலும் கடல் தண்ணி மேலே எப்போதுமே அது டச்சில் இருந்தால் கூட அந்த அலாய் வந்து துருப்பிடிக்காது. ரைட்டு, இது வந்து இன்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னல். சார், இன்டர்னலில் வந்து அந்த சில ஆக்சிஜன் மூவ்னாலே, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அந்த சீல்டு பாடி இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிஜன் லீக்கேஜ் ஆர் எனி திங் இருந்ததுன்னா உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் துருப்பிடிக்குமா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே வந்து ஆக்சிஜன் பதிலாக நைட்ரஜன் உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டை உள் சைடு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உள்பக்கம் உள்ள காம்போனன்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சீல்டு, மேக்ஸிமம் வராது. அப்படி இன்கேஸ் ஏதாவது ஒரு லீக்கேஜ் மாதிரி, ஒரு சின்ன ஒரு கசிவு மாதிரி இருந்தால் கூட இந்த என்விரான்மெண்ட்டை அது வந்து பாதுகாக்கும். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஸோ நம்ம 35 மீட்டர் 40 மீட்டர் ஆழத்தில் அவங்க அந்த சர்வஸை வந்து பொசிஷன் பண்ணும்போது நீரோட அழுத்தம் இருக்கும். அதனால் அது ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ அந்த வெளிப்புற டிசைன் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேப்சூல் மாதிரி நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சிலிண்டர் மாதிரி ரவுண்டாக அப்படி கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அவுட்டர் பாடியை. ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு அண்ட் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் வந்து ப்ரெஷரை வந்து ரொம்ப இயல்பாகவே தாங்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. ஸோ அதனால் அந்த விஷயத்த கூட சால்வ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா மெயின்டெனன்ஸ். நீங்கள் இப்போ ஒரு 35 அடி 40 அடியில் கொண்டு சர்வரை வச்சுட்டிங்கன்னா அந்த டைவர்ஸ் போயிட்டு அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த சேலஞ்சு. அந்த சேலஞ்சை எப்படி ரெடி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட் ஒன்று ஃபெயில் ஆச்சுதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஎம்டிவாக திங்க் பண்ணி அதுக்கான இந்த கீ காம்பனண்ட் சொல்கிறேன், எல்லா காம்பனண்ட்டும் கிடையாது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான், பேக்கப் பிளானை உள்ளவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீ பிளான்டாக அதை வச்சுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஏஐ ட்ரிவன் டெலிமெட்ரி அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே உள்ள ஏதாவது குழப்பங்கள் சர்வர்லையோ இல்லை வேறு அந்த சின்ன காம்போனன்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா உள்ள ஏஐ செட்டப் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே தெரியப்படுத்திடும். ஸோ அதனால் அது எவ்வளோ என்ன மாதிரி பிரச்சனை ஆகும், என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே ப்ரீஎம்டிவாகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இது இப்போ ஒரு மைனர் இஷ்யூஸ் அப்படின்னா பேக்கப் பிளான் இருக்குது. சில பேக்கப் பிளான் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஃபுல் 1300 டன் எடையும் மேலே எடுத்து அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணி தான் அதை வச்சாகணும், வேறு வழியே கிடையாது. பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்கிறதுக்காக இவங்க ப்ரிகாஷனாக தான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இவ்வளோ ஹீட்டான ஒரு சர்வரை கொண்டு நீங்கள் வைக்கும்போது அந்த சுற்றுப்புறம் எல்லாமே கொஞ்சம் சூடாகும்போது அங்கே உள்ள மெரைன் லைஃப் எஃபெக்ட் ஆகும். அங்கே உள்ள மீன்கள், அங்கே உள்ள சின்ன சின்ன உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள்லாம்
பிரச்சனையாகும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க நம்பர் ஒன் அவங்க பொசிஷன் பண்ணுறதே அந்த வாட்டர் கரண்ட் இருக்க இடத்துல தான் பண்ணுறாங்க. ஏன்னா கடலுக்கு அடியில் உங்களுக்கு தெரியும், அந்த வாட்டர் கரண்ட் வந்து நீரோட்டங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ நீரோட்டங்களில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம் உள்ள தண்ணி வந்து அதே இடத்துல நிற்காது, அது போயிட்டே இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது உள்ள ஆழ்கடலுக்கு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ அவங்க சூஸ் பண்ணுற லொக்கேஷனே அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை பார்த்து தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் பண்ணி சைனா வந்து அந்த வேலையை பண்ணுது. ரெண்டாவது, இந்த இவ்வளோ பெரிய பெரிய ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் லேண்டில் வைக்கணும்னா அது நிலத்தை அடைக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சருக்கான தண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. இது எல்லாமே இப்போது ஒரு ரீசெண்டாக சைனாவில் நடக்கிற சேஞ்சஸ். ஸோ அதனால் ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து அதிகமாகிறது நம்ம யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா வளர வளர டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக தான் செய்யும். இப்போ சைனாவில் உள்ள இதே சேம் டெக்னாலஜி இந்தியாலையும் வரலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ உலக நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணி டேட்டா சென்டர்ஸ் நிறையா வைக்க தான் செய்வாங்க. அறிவியல் கண்டினியூஸாக வளர்ந்துட்டு தான் இருக்கும். மனித இனம் வந்து பெரிய லெவலில் அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி போயிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இந்த கான்செப்ட் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை வந்து வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு ஓகேவா, இது இந்த சேம் ஐடியாலஜி உங்களுக்கும் இருக்குதா, இல்லை நீங்கள் அதுக்கான எதிர்மறை கருத்துக்கள் இருந்தால் கூட பதிவிடுங்க. நம்ம இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் திருப்பி மீட் பண்ணலாம். ஓகே, until then, bye-bye.